ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாக நம்மை நம் குடும்பங்களை கண்மணி போல பாதுகாத்து ஜீவன பலனை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். கடந்த நாட்களில் நைட் பிரேயருக்கு சில குடும்பங்கள் வழக்கமாக நாங்கள் வந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் கடந்து வந்து ஜெபம் பண்ணினோம். நாளைக்கு காலையில் 1ஆம் தேதி பிரேயர் இருக்குது, மறக்காதீங்க வரவங்க. போன மாதம் வந்து பைபிள் காலேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன், நான் மறந்துட்டேன். எல்லோரும் நிரம்பி இருக்கிறதுனால ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் வரணுமா ஈவினிங் சொல்ல ஃபோனு பண்ணல, எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டுக்கிறீங்க. என்ன பண்ணிக்கிறீங்க எல்லாம்? போன மாதம் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா வேதத்தை நீங்கள் தான் கற்றுக்கணும், வேதத்தை நீங்கள் தான். இந்த டைம் வேதத்தை நீங்கள் கற்றுக்க மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வர நாட்களில் பிஸியாக இருக்கிற நாள் வாழ்க்கை ஓடினதான் உட்காரதுக்கு வாய்ப்பே கிடையாது. வர நாட்களில் உட்காந்து சோறு தின்ற வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம 3 பேர் 4 பேர் வீட்டில் சம்பாதிக்கிறோம், ஆனால் கூட வீட்டு மெயின்டைன் பண்ண முடியல. 3 மெம்பர் 4 மெம்பர் சம்பாதிச்சு கூட வீட்டை என்ன பண்ண முடியல. அப்போ இன்னும் போக போக விலைகள் ஜாஸ்தியாகி மாறும்போது தேவனுக்கு நேரம் கொடுக்க மாட்டோம். பைபிள் சொல்லுது கடைசி நாட்கள் என்ன நடக்கும்னா தற்பிரியர்களாக இருப்பார்கள், தேவ பிரியராக இருக்க மாட்டாங்கோ சொல்லி ஒரு வசனம் இதில் இருக்குது 2 தீமோத்தேயு புத்தகத்தில். அவனவன் தன் காரியமாய் ஓடுகிறாய், என் வீடு பாலாக இருக்குன்னு சொல்லி ஆகாய் 1ஆம் அதிகாரம் சொன்ன வார்த்தையை அதே போல் நடக்கும். ஸோ அது நடக்காமல் இருந்தால் அவன் வேதத்துக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். ஏசப்பா கொடுக்குற நேரம் ஏசப்பாவுக்கு, ஜபத்துக்கு ஆராதனை கொடுக்குற நேரம் கொடுக்கணும். நம்ம வேலைகள் மற்ற காரியங்களுக்கு நாம் ஈடுபடணும். எப்போ தேவனையோ தேவ சபையோ தேவசனை அவாய்ட் பண்ணுறோமோ கர்த்தர் நிச்சயமாக அவாய்ட் பண்ணார். நீதிமொழி புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நான் கூப்பிடும்போது நீங்கள் பதில் கொடுக்கல, நான் கூப்பிட்டவான்னு சொல்லி பதில் கொடுக்கல, உங்களுக்கு கஷ்டம் பயங்கரமாக இருக்கும்போது நான் உட்காந்து சிரிக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தூஃபானை போல் உனக்கு கஷ்டம் வரும்போது உட்காந்து நான் சிரிச்சுன்னு உட்காடுறேன். நீதிமொழி 1ஆம் அதிகாரம் அப்படி தான் இருக்குது. அந்த நிலைமைக்குள்ளாமல் இருக்காமல் இருக்கணும்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் தேவனுக்கு கொடுக்க கனத்தையும் செலுத்தும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேகமாக 2 சாமுவேல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் யோசுவாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 சாமுவேல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் யோசுவாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உங்கள் மொபைலில் பிரதர் உங்கள் மொபைலில் கிபியன் விட்ஸ் போட்டு ஃபோட்டோ பிக்சர்ஸ் பண்ணு. கிபியன் விட்ஸ் போட்டு ஃபோட்டோ இமேஜ் வந்து பார்த்து படிங்க. கிபியோனரை பார்த்து பிராயச்சித்தம் என்ன? ஓகே போதும். எனக்கு அருமையான தேவஜனத்துல இதுல என்ன சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? என்ன சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சம்பவம் சொல்லுங்களேன். இது ஃபுல் பண்ணிக்கிறேன், ஃபுல் இமேஜ் இந்த போட்டோ. என்ன சம்பவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன புரிஞ்சு சொல்லுங்களேன். இன்னைக்கு என்னன்னா மந்திரி போல அந்த பைபிள் படிக்கிறா யாருன்னு தெரிலன்றான் அந்த போல இருக்கக்கூடாது. வசனம் படிச்சோன்னா ஆவிக்கு ஒரு அர்த்தம் இல்லை வேண்டாம். என்ன வேண்டாம் எனக்கு? ஆவிக்கு ஒரு அர்த்தம், வெளிப்பாடு, இப்ரேல, கிரேக்கில், லெத்தின்ல வேண்டாம். படித்த பைபிளுக்கு புரியத்தக்கதா என்ன புரிஞ்சது சொல்லுங்களேன். வேகமாக நேரம் இல்லை. சத்தமா சொல்லலாம். சத்தமா எப்படின்னா வேற இடத்துல பேசக்கூடாது, ஆவியானவர் உலாவுறாருன்னுவாங்க. பாஸ்ட் ஒன்று தான் பேசுறது, நீங்கள் தான் பேசுறதுக்கு ஆசை, அப்போதான் உங்களுக்கு புரியும்னு சொல்லி ஆவியானவர் ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு ஊழியக்காரர் அப்படியே சொல்லிட்டாரு, இடையில குறுக்கா பேசக்கூடாது. நாங்கள் பேசுங்கன்ற என்ன சொல்கிறேன், பேசுங்கன்ற காரணம் வசனம் உங்களுக்கு அதுக்குள்ள கிரியை செய்யணும்னு சொல்லி. என்னது ஆண்டவர் சொன்னார், எம்மாவு சீஷரோடு கர்த்தர் பேசினே போறார். முடிச்ச பிறகு என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க? சீஷரோடு பேசி மறைஞ்சிடாரு. அந்த சீஷர் என்ன சொல்றாங்க? எம்மாவு சீஷர் இயேசு எல்லாம் பேசிட்டு மறைஞ்சு போயிடார் 2 சீஷரோடு. அவர் பேசும்போது இறுதியை கொழுந்து விட்டு என்ன பண்ணுச்சு, இருந்தது. அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னோ பேச நிற்கும் போது காரணம் என்னன்னா கொஞ்ச நேரத்தில் புரியலைன்னா அது புரியத்தக்கதாக என்ன பண்ணோம், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வார்த்தை. அதுக்கு நீங்கள் வார்த்தை என்ன புரியுது சொல்லணும். நான் மற்றவங்களை போல கண்டம் பண்ண மாட்டேன். இது ஒரு சபையில் யாருக்கு முன்னாடி என்ன திட்டல. அப்படி திட்டுந்தா ஜெருஷாவே ஈத்தனை சின்ன வயசுல திட்டிருக்காரு. அப்புறம் நானும் திருந்துட்டேன். எப்போ பார்த்தா எக்ஸாம் எடுத்துருந்தேன், அப்புறம் நானும் திருந்துட்டேன். அப்படி செய்யப்படாது சின்னதில் சும்மா அவர் ஏன்னா அவங்க அது கோவிச்சுக்க மாட்டாங்கன்னு அப்புறமா மாற்றிக்கினேன். என்ன பண்ணேன், யாரும் நான் சபையில் திட்டினதில்லை, பேசினதில்லை, கண்டம் பண்ணதும் இல்லை.
நீங்க இந்த வசனத்துல வளரணும் வாஞ்ச சொல்ல என்ன சம்பவம்? சும்மா சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும். ஓகே, இந்த எல்லாம் சம்பவம் நான் சிம்பிளா சொல்றேன். கிபியன் மக்கள் வந்து நிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? கிபியன் மக்கள் வந்து நிக்கிறாங்க. தாவீது என்ன சொல்றாரு? இது அப்படி என்ன என்ன தாவீது என்ன சொல்றாரு சொல்லுங்க. கிபியனரை பார்த்து பாருங்க, இந்த இந்த பிக்சரை பாருங்க. நீங்க எல்லாம் வந்து சரியா பதுக்குறதுதான் நான் இந்த மூடி வச்சுட்டு இருக்கிறேன். என்னது இது? என்னது ப்ரொஜெக்டர் எல்லாம் இருக்குது, தேவ கருமம் எல்லாம் இருக்குது, எல்லாம் மூடி வச்சுட்டு இருக்கிறேன். இங்க தெரியுதா கிபியன் மக்கள் என்ன பண்றாங்க? இங்க இது யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கிபியன் மக்களுடைய ஆரம்ப கட்டம். என்னது? கிபியன் மக்களோட எப்படி இருக்கிறாங்க? அவங்க கிபியன் கட்டுல எப்படி இருக்கிறாங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரியும் சொல்லுங்களேன். கிபியன் மக்கள் இங்க என்ன எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க? கிபியன் மக்கள் இல்ல எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்கோ? எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? க்ளோஸ். சரி, என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். தேவன் எப்படி இது ஃபேஸ்புக்கை அப்டேட் பண்ணிக்கிறாரோ மீடியாவே, அதே போல் மற்ற காரியம் அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால என்ன பண்ணுறோம், அவ்வளோ முக்கியத்தை கொடுக்கல, வேற ஒன்றும் இல்லை. ரெஸ்பான்ஸ் இருந்து இந்த வார்த்தைக்காக எப்படி இருந்தாங்க? அந்த பிக்சர் பார்த்தப்போ எப்படி இருந்தாங்க? முட்டி போட்டு உயிர் பிச்சை போட்டா போதும்ன்ட்டு இருந்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? எங்களை சாவடிக்காதுங்க, தயவு செய்து என்ன பண்ணாதீங்க. அது யோசுவாவுக்கு முன்னாடி இப்படி முட்டி போட்டு எங்களை சாவடிக்காது, தயவு சேர்ந்து எங்களை உயிரோடு வாழ வென்சில் டிராமா பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. அதுக்குறி வரல எந்த மனுஷர். யோசுவா 23 வாசிங்கள். யோசுவான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23 வாசிங்கள். போதும் போதும். இன்னது யாரு? யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? இதே கிபியோன் மக்களை பார்த்து நீங்க சபிக்கப்பட்டவர்னு சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? இப்போ 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் என்னவா இருக்கிறாங்க? என்னவா இருக்கிறாங்க? புரியுதா உங்களுக்கு? எந்த மனுஷர் முட்டி போட்டு உயிர் பிச்சை கேட்டார்களோ அவர்கள் நின்றுடிக்கு தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிற நிலைமையில கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அவன் புரிஞ்சவங்களுக்கு என்ன சொல்லுங்களேன்? புரியுதா? என்ன சொல்லுங்களேன்? எந்த மனுஷன் பைபிள் சொல்லுது 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். 2ஆம் வசனத்தை. போதும். யாரல்ல அவரு? கிபியோனர்களோ இஸ்ரவேல் புத்திரரா இல்ல. என்ன இல்ல அப்படின்னு அர்த்தம்? அந்நிய ஜனங்க எந்த ஸ்டேஜ்ல ஆவிக்குற வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறார் என்றால், இஸ்ரவேலில் சுவாஸ்தமா இருக்கிற, சொத்தா இருக்கிற, பங்கா இருக்கிற ஜனங்களே ஆசீர்வதிக்கப்பட்ட லெவலே மக்கள் ஆவிக்குற வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் growth. ஆவிக்குற வாழ்க்கையில் இன்னி இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்கிறதுனா, அநேக இடத்துல அநேக இடத்துல ஒரு 100 வசனம் இருக்கிறது. ஆண்டவர் எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 21 வசனத்தில் சொல்றாரு, நான் உன்னை உயர்குல திராட்சை கொடியாய் நாட்டினேன். எப்படி நாட்டினேன்? நீ என்ன ஆயிட்ட? ஆகாத கொடியாய் மாறினேன். என்ன பண்ண? எப்படி நாட்டின? உன்னை உயர்குல திராட்சை கொடியாய் நாட்டினா நீ என்னவா மாறிட்ட? ஆவியிலே ஆரம்பத்தை நீங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஆவியிலே ஆரம்பத்தை நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம்? ஸ்பிரிச்சுவல் எப்படி growth ஆக முடியும்? நிறைய பேர் வசனத்தில் வளரல, புரியல, ஜெபிக்க முடியல, அநேக காரியத்தை செய்ய முடியல. அர்த்தம் அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்கிற வாழ்க்கையில, தேவனுக்கு அடுத்த காரியத்துல வளர தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை. பிரியமானவர்கள, இங்க பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல யோசுவா ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். என்ன பண்றான்? என்ன பண்ணுகிறான்?
உடன்படிக்கை பண்ணுகிறான். நீங்க மறுபடி ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 10 படுற இஸ்ரவேல் புத்திரராக பாக்கியத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? அப்புறம் என்ன கொடுக்கிறாரு? புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை கொடுக்கிறார். அப்புறம் என்ன கொடுக்கிறாரு? தேவ ஆராதனை. பாருங்க, புத்திர ஸ்வீகாரம், தேவ ஆராதனை, வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக்கேஜ் மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுக்கிறார். கிபியன் மக்களுக்கு கொடுத்தது என்ன? கிபியன் மக்கள் செய்தது என்ன? உடன்படிக்கை இல்ல. அது அப்புறம் வேலை, அப்புறமா சொல்றேன். வெறும் ஒரு உடன்படிக்கை. என்னது? வெறும் ஒரு உடன்படிக்கை மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை பற்றி கொண்டு அது உண்மையா இருந்தா கூட அந்த ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்றாரு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். என்னது? சபிக்கப்பட்ட மக்கள் எப்படி இஸ்ரவேல் தேசத்தின் இஸ்ரவேலில் பங்கா இருக்கிற எல்லா ஜனத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு மாற காரணம் என்ன? மாற காரணம் இப்படிப்பட்ட நிலைமைக்கு இஸ்ரவேல் தேசத்தையே தாவீது கேட்கிறார், அப்பா இஸ்ரவேல் தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படி, இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி, அந்த இஸ்ரவேல் சொத்தா இருக்கிற ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் என்ன செய்யணும்? பிராயச்சித்தை என்ன பண்ணோம்னு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அப்போ கர்த்தர் அவங்களை எந்த நிலைமையில உயர்த்திருக்கிறாரு? இஸ்ரவேல் வம்சத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை இருக்கிறார். இயற்கையாவே வேதத்துல யாருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாரம் இருக்குது என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 32 யாருக்கு ஆசீர்வதிக்க அதிகாரம் இருக்கு என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 32 அதிகாரத்துல வாசிங்கள் 32:28. ஆதியாகமம் புஸ்தகம் 32:28. யாருக்கு ஆசீர்வதிக்க அதிகாரம் இருக்கிறது? இல்ல, யாருக்கு அதிகாரம் இருக்குது? கர்த்தருக்கு. முதலாவது யாருக்கு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். ஒரு ஜனத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு சமுதாயத்தை ஆசீர்வதிக்கப்பட அதிகாரம் தேவனுக்கு தான் இருக்கிறது. அந்த தேவனை ஆசீர்வதிக்கப்படுற அந்த நிலைமை யார் எடுத்துக்கிறாங்க? காரணம் என்றால் பெருமாடி ஆவிக்கிற வாழ்க்கையில தங்களுக்கு எட்ட சின்ன அதான் சொல்லல அந்த பாக்கியம், சௌபாகியம், சாய்ஸ் கிடைச்ச ஒரு என்ன சொல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவர்கள் தேவனுக்கு யூஸ் பண்றாள். பிரியமானல இன்னைக்கு அநேக மக்கள் இவங்க முதலாவது நாம ஆசீர்வதிச்சா தான் என்ன பண்ணுவோம்? மற்றவர்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவங்க உண்மையிலே கர்த்தர் உங்களை எப்படி டாப் லெவல் ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்றால் தேவன் தான் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இரண்டாவது காரியம், ஆதியாகமம் புஸ்தகம் 48 அதிகாரம் 14 வசனம். ஜெனிசிஸ் 48:14. யார் ஆசீர்வதிக்க அதிகாரம் இருக்கிறது? இஸ்ரேல் வரக்கூடாது. இஸ்ரேல் விட்டுடுங்க. யார் விட்டுடுங்க? யாரு? முப்பிதாக்கள். என்னது? தகப்பன், தாய், முப்பிதாக்கள். என்னது? யார் ஆசீர்வதிக்கலாம்? பிதாக்கள், முப்பிதாக்கள், தகப்பன், தாய், பெரியவர்கள் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 30 அதிகாரம் 27 வசனம். 2 Chronicles chapter 30 verse 27. 2 நாளாகமம் புஸ்தகம் 30 அதிகாரம் 27 வசனம். எல்லாம் ஒழுங்கா பைபிள் படிங்க. பைபிள் பாருங்க எல்லாரும். 2 Chronicles 30 அதிகாரம் 27. பைபிள் கையில் எடுங்க எல்லாரும். போதும். யாருக்கு அதிகாரம் இருக்குது ஆசீர்வதிக்க? யாருக்கு? ஊழியக்காருக்கு, ஆசாரிகள், லேவியர்கள். எப்படின்னா பாஸ்ட் ஆசீர்வதிக்கிறா உடன் ஊழியக்காரர் என்ன பண்ணலாம்? பிளஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? லேவியர்கள், ஆசாரிகள். அப்போ ஆசீர்வதிக்கப்பட ஒரு பாக்கியம் தேவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, முப்பிதாக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆசாரி, லேவியர்கள் தான் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். யாரை ஆசீர்வதிக்கணும்? ஆதியாகமம் புஸ்தகம் 24 அதிகாரம் 60 வசனத்தை வாசிங்கள். 24 ஜெனிசிஸ் 24:60. ஆதியாகமம் புஸ்தகம் 24 அதிகாரம் 60 வசனம். 24:60. யார் ஆசீர்வதிப்பாங்க?
கூட பொருந்தும். என்னது பாருங்க, இந்த ஜனங்கள் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில கிபியோன் மக்கள் வந்து நிக்கிறாங்க. இரண்டாவது முப்பிதாக்கள் ஆசீர்வதிப்பாங்க இஸ்ரவேல் மக்களே, அந்த ஸ்தானத்தில் நிற்கிறார்கள். இந்த இடத்துல ஆசாரிய லேவியர்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கணும், இந்த ஸ்தானத்தில் நிற்கிறார்கள். சகோதரர்கள் கூட பிறந்தவர்கள் ஆசீர்வதிக்கணும். இவங்க இந்த ஆசீர்வதிக்க அவ்வளவுக்கு யாரும் இல்லையா? அவங்க 21 சாமுவேல் 21:2 படி யாரும் இல்லையா? இஸ்ரவேல் புத்திரர் அல்ல. யாரெல்லாம் அவங்க? இஸ்ரவேல் புத்திரர் அல்லாம இருந்தோ எப்போ யோசுவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ, உங்களோடு வாசம் பண்ண போகிறோம், உங்க ஜனத்தோடு இருக்க போகிறோம். எப்படி ரூத்து சொன்னாலும் உன் ஜனங்கள் என் ஜனங்கள், உன் தேவன் என் தேவன், நீ எங்க மரிக்கிற எங்க நான் வாழ்கிறேன் சாகிறேன் ஒப்பு கொடுத்தார்களோ, அந்த உடன்படிக்கையை ஒரு பாதுகாக்கிறார்கள். பிரியமானவர்களே, எப்போ உடன்படிக்கையை பாதுகாக்க ஆரம்பித்தார்களோ, அவளை வந்து என்னதான் அவங்க உடன்படிக்கை பண்ணாங்களோ, சபிக்கப்பட்ட நிலைமையில் அவங்க நீக்கப்பட்டிருந்தார்கள். என்ன பண்ணியிருந்தார்கள்? அந்த சபிக்கப்பட்ட நிலைமை மாறத்தக்கதாக யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என்ன சபைக்கோ பாருங்க, சபைக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கோ அவருடைய பலிபீடத்துக்கும் என்ன பண்ணும்? நீங்க என்னத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? சபைக்கு அப்புறமா இல்ல, கர்த்தர் தெரிந்து கொள்ள இடத்துக்கு, சர்ச். என்னது? கர்த்தர் தெரிந்து கொள்ள இடத்துக்கு அப்புறம் என்னவா? பலிபீடத்துக்கு. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, பலிபீடத்துக்கு என்ன பண்ணமாங்க? விறக வெட்டி கொண்டு வந்து பலிபீடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த பலிபீடத்தில் செலுத்துகிற பலிகளை கழுவும்படி என்ன பண்ண? தண்ணீரை சப்ளை பண்ணும். தேவ சமூகத்தில் தண்ணீர் எங்கெங்கெல்லாம் கொண்டு வரப்பட்டது? தேவ சமூகத்தில் தேவ ஆலயத்துக்கு தண்ணீர் எங்க கொண்டு வரப்பட்டது? மடமடமட சொல்லணும் வேகமாக. தேவட சமூகத்தில் தண்ணீர் எந்தெந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரப்பட்டது? ஒன்னு. அப்புறமா வேக வேகமாக கவனிங்கள். ஆலயத்தில் வெளியிருக்கிறதான சமுத்திர தொட்டி அப்படின்னா, கடந்த நாட்கள் பார்த்தோமே சமுத்திர தொட்டி. அப்படி என்றால் அந்த சமுத்திர தொட்டி எப்படி இருக்குன்னு சொன்னா, 12 மாடுகள், மூணு மாடுகள் அந்த சமுத்திர தொட்டி மேல இருக்கும். அந்த சமுத்திர தொட்டி இருக்கிற தண்ணிக்கு சீலாவின் தண்ணி தான் வரணும், வேற தண்ணி எடுத்துன்னு வரக்கூடாது. சீலாவில அறிவந்தா இதுவாத நதி அப்படின்னா, சீலோவில் கடந்து வருகிற நதி இருக்கிறது, ஏசாய் புஸ்தகத்தில் இருக்கிறது. அந்த சீலோவில் இருக்கிற தண்ணி தான் கொண்டு வந்து போடணும். உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு தண்ணி பிடிக்கும்? அந்த சமுத்திர தொட்டின்னு சொல்லப்படுறாங்களே, கடல் தொட்டின்றாங்களே, தேவ சமூகத்தில் இருக்கிற கடல் தொட்டி இருக்கிற தண்ணி எத்தனை கேலன் பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? 23 லட்சம் லிட்டர் கேலன் பிடிக்குமா? எவ்வளவு மட்டும்? வீட்டுக்காரு திடீர்னு தண்ணி கொடுன்னுவாரு, வீட்டுக்கு வந்த உடனே வேணா எனக்கு சுடு தண்ணி கொடுன்னுவாரு, நீ போய் எடுத்துக்க கூடாதான்னு. இவ்வளோ கிளாஸ் தண்ணியே இப்போதான் உக்காந்து சுஸ்தா காலுங்க மாடு மாதிரி உங்களுக்காக வேலை செஞ்சு உயிர் எடுக்கிறீங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை மாற்றி கொடுங்க. என்ன பண்ணும்? சம்டைம் வெயில் காலத்தில் ஃப்ரிட்ஜ் வாட்டர் கொடுக்கணும், நீங்கள் எடுத்துக்கூடாது, அங்கே தானே ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு. எவ்வளோத்துக்கு? ஒரு கிளாஸ் தண்ணி. என்னது ஒரு கிளாஸ் தண்ணி? 23 lakhs கேலன் தண்ணி அந்த சமுத்திர கடத்து தொண்ணியில் ரொப்பணும். நம்பர் 1. உள்ள பிரவேசத்தின ஆசாரிகள் கை கழுவும்படி பாத்திரம் இருக்கும், கழுவுப்பா வாஷ் அண்ட் பேசன் இருக்கும். என்ன இருக்கும்? அந்த வாஷ் அண்ட் பேசனு நம்ம மாதிரி ஒரே பாத்திரம் கழுவி காலத்தை ஓட்டுறோம், அப்படி இல்லை. ஒரு ஆசாரின் லேவின் காலை கழுவின உடனே அதை மாற்றணும். என்ன பண்ணணும்? தண்ணி என்ன பண்ணும்? மாற்றணும். 3வது தேவ சமூகத்தில் இருக்கிற பலிபீடத்தில் செலுத்துகிற அந்த பலி, ஒரு பலி செலுத்தும் போதெல்லாம் அந்த கிளீன் பண்ணும். ஏன் அடுத்த கிளீன் அடுத்து பலி எடை கொடுக்கணும்னா, இந்த பலி ஏற்றுக்கொண்டப்பட்டோம், இன்னொரு பலி ஏதாவது குற்றம் இருந்தால் அந்த குற்றம் ஆசாரி மேல் சுமக்கும். எதனா கொஞ்சம் மிஸ்டேக் இந்த யார் மேல் போயிடும். அதனால தான் கயிறு கட்டியிருந்தாங்க. என்ன கயிறு கட்டியிருந்தாங்க? செத்துட்டா என்ன பண்ண? ஓடியோ தூக்குறான்ட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி கை தொட்டி செத்தானோ அப்படி ஆகாம அந்த கயிறு மட்டும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி கயிறு கட்டியிருந்தார்கள். அப்படி என்றால் அந்த 12
எருது மேலே வைக்கப்பட்டிருக்கிற தொட்டி என்றால் 12 அப்போஸ்தலர் மேலே கட்டப்பட்ட சபையா இருக்கிற சத்தியமாகிய சபை கொடுக்கிற வசனமாகிய ஜீவ வார்த்தைகளே அவருக்கு கொண்டு வந்து எழுப்பினார்கள். வசனம் வந்து வார்த்தையை குறிக்கிறது, தண்ணீர் வந்து வார்த்தையை குறிக்கிறது, தண்ணீர் வந்து ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. இவர்கள் வந்து அதுக்கு உதவி செய்தார்கள். 23 lakhs கேலன் தண்ணியை கொண்டு வருவார்கள். சீலோவ தண்ணி தான் கொண்டு வந்து ரொப்பணும். பேஷன் இருக்கிற ஒவ்வொரு ஆசாரிகள் அந்த பேஷன் கை கழுவும் போது சுத்திகரிக்கும் சேஞ்ச் பண்ணும். பலிபீடத்தில் ஒவ்வொரு பலிகளை செலுத்தும் போது அந்த பலிகள் என்ன பண்ணும், கழுவுறதுக்கு சுத்திகரிக்க என்ன பண்ணும், தண்ணி கொண்டு வரணும். ஒரே 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எவ்வளோ பலி செலுத்தினாங்க, எப்படி அவங்க தண்ணி கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி. வேகமாக என்னாகும் புஸ்தகம் நம்பர்ஸ் எவ்வளோ பலி அவங்க கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி லட்சக்கணக்கான பலி கொடுத்தாங்க. அது சார்ட் இருக்குது, சார்ட் விளக்க நேரம் இல்லை. ஒரு 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 பலி செலுத்தினா எவ்வளோ பலி செலுத்தணுன்றது சார்ட் இருக்குது, சார்ட் விளக்க நேரம் இல்லை. இப்போ என்ன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். என்ன 7ஆம் அதிகாரம் 88 வசனமும் 7ஆம் அதிகாரம் 88 வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எப்படியா எப்படியா இல்ல, அந்த பலிபீட பிரதிஷ்டனைக்கு 5 பலிகள் இருக்குது. தேவன் செலுத்தின கொடுத்த 5 பலிகள். அந்த 5 பலிக்கு 2 பலிகள் ஆட் ஆகுது. 7 பலிகள் இருக்குது. பைபிள் எவ்வளவு இருக்குது? 7 பலிகள் இருக்கிறது. அந்த பலிகளிலே ஒரே பலியிலே பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது எவ்வளவு பலிகள் செலுத்தப்பட்டுச்சா? சொல்லுங்களேன். பலிபீட பிரதிஷ்டைக்கு எவ்வளவு பண்ண சொல்லுங்க சத்தமா. 60 தகடுகளும் பாருங்க. இது ஜஸ்ட் ஒரே ஒரு பலிபீட பிரதிஷ்டனைக்கு. தேவாலய பிரதிஷ்டனைக்கு பலி செலுத்துறாங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் வாசிங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனமும். 1 ராஜாக்கள் 8:63. 2 நாளாம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 நாளாம் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 8:63. 2 நாளாம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆ ஆ 21,000 22,000. ஓகே. எவ்வளோ? 22,000 மாடுகள். அப்படியே படிச்சுட்டாங்க. 1,10,000 அல்லது 1,16,000. எவ்வளோ? 1,20,000 ஆடுகள். அதே இதுல 2 நாளாம் புஸ்தகத்தில் வாசிங்க. இப்ப வசனம் சொன்னனே. 24,000 ஆட்டுக்கடாக்கள். இது அங்க இல்ல. இதுல இல்ல இல்ல அந்த 1 ராஜாக்கள் இல்ல, மிஸ் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? அதை மென்ஷன் பண்ணல. அதே போல்தான் நிறைய சத்தியத்தை சில இடத்துல சொல்லாத சத்தியத்தை சொல்லியிருப்பார்கள்.
மூலம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆ பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே. பாருங்க, சின்ன சிம்பிளான கணக்கு. 20,000, 1,20,000, 60,000 இப்படிதான் பலி செலுத்தப்பட்டது. இப்படி 1,20,000 ஆடு மாடுகளை பலி செலுத்தும் போது அந்த 1,20,000 ஆடு மாடுகள் பலி செலுத்த பலிபடத்தை கழுவும்படி தண்ணி கொண்டு வரணும். இவங்க என்ன கொண்டு வரணும்? தண்ணி கொண்டு வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க தேவனுடைய சபைக்கு, தேவன் தங்கும் இடத்துக்கு, தேவன் அதாவது ஏற்றுக்கொள்ளுகிற பலிபீடத்துக்கு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் விறகுகளையும் என்ன பண்ணோம், தண்ணீரை கொண்டு வந்து ஊழியம் செய்யணும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அது என்ன பண்ணோம்? அது ஊழியம் செய்யணும். அந்த ஊழியத்தை கடைசி ஒரு பைபிள் சொல்லுது, அது வாசிங்கள். யோசுவா 9:27 வாசிங்க. என்ன எப்படியா எவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சாங்க? இன்னைக்கு நிறைய பேர் பிரியமானவர்களே, எக்ஸாம்பிள் வந்து ஊழியர் ஐக்கியத்தில் தலைவராக பண்றோம், இல்ல சர்ச்சில் லீடரா பண்றோம், இல்ல சபையில் எதனா பொறுப்பா பண்ணிட்டு அவங்களுக்கு கீழே இறக்கிட்டா ரொம்ப துக்கப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நான் சொன்ன வார்த்தை புரியுதா? என்ன சொல்லுங்களா? அவங்களுக்கு கீழே இறக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? எம்எல்ஏ கவுன்சிலர் கீழே எப்படி பேஜர் பண்ணுவாங்க? அவங்க எனக்கு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம், சண்டே ஸ்கூலோ யூத் மீட்டிங்கோ எதுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறோம், 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு எழுதிக்கிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? பேஜார், என்னதான் நான் கரெக்டாக பண்ண, ஒரு வருஷம் பண்ண அப்படின்வாங்க. அப்படி இல்லை பிரியமானவளே, தேவனுடைய ஊழியத்தில் வெறும் அதுதான் பொறுப்பானதான் செய்யணும்ட்டு இல்லை, எந்த ஊழியத்தை செய்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். என்ன பண்றாரு? எந்த ஊழியத்தை செய்தாலும், எந்த ஊழியத்தை தேவனுக்காய் செய்கிற, தேவனுடைய சபைக்காக, தேவன் தெரிந்துள்ள இடத்துக்காக, பலிபிடித்துக்காக, தேவஜனுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் என்ன சொல்றாரு? நீங்க தேவஜனத்துக்கு உதவி பண்ண என்னன்னு சொல்றாரு ஆண்டவர்? தேவ ஜனத்துக்கு, ஊழியக்காரனுக்கு செஞ்சா எனக்கே செஞ்சது. என்னது? என் நாமத்து நிமித்தம் ஊழியக்க எதை செய்து எனக்கு செஞ்சீங்க, தேவ ஜனத்துக்கு செஞ்ச என்ன செஞ்சேன்னு செய்தேன்னு சொல்றாரு ஆண்டவர். தேவ ஜனத்துக்கோ விருந்தாளிகளுக்கோ செய்த என்ன சொல்றாரு ஆண்டவர்? தேவதூதருக்கு உதவி செஞ்ச மாதிரி. எபிரேயர் புத்தகம் 13:1-2 இருக்கும், அப்புறம் படிச்சு பாரு, இப்ப நேரம் இல்லை. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, வெறும் ஒரு உடன்படிக்கை, இந்த பக்கம் உடன்படிக்கை, இந்த பக்கம் சாபம். அந்த உடன்படிக்கை சாபத்தை பற்றி கொண்டு நாங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்ய போறோம். ஜீவன தேவனுடைய ஊழியத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. தேவ சமூகத்திலே அந்த தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புகிறதோ, தண்ணீரால கழுவுகிறதோ, தேவ பிள்ளைகள் ஏறெடுக்கிற அந்த பலிகளை எரியவிடுக்கிற இந்த விறகுகளை உதவியாக சொல்லி கொண்டு வந்தார்கள். பிரியமான இந்த தேவட ஆலயத்தில் இந்த அந்நிய மக்கள் வந்து பூஜை செய்யும் போது எதனா பொருள் கேட்பாங்க. அதில் எந்த விறகு கேட்பாங்க தெரியுமா உங்களுக்கு? எந்த விறகு கேட்பாங்க தெரியுமா? யாகங்கள் யக்னங்களை பண்றாங்க தெரியுமா? சந்தானம். கொஞ்சம் ஏழையா இருந்தா அரளி மரம். என்னது ஏழை என்ன கேட்பாங்க? அந்த அரளி மரத்தை கேட்டு பாருங்க, இவ்வளோன்னு பீஸ் 500 ரூபாய், இவ்வளோன்னு பீஸ். என்னது? அந்த கடையில் போய் பாரு, பல்சர் கடை, அது வச்சிருப்பாங்க. அந்த பிராமணர்கள் அதை கேட்பார்கள். அந்த அரளி மரத்தை கொண்டு வந்து வேகும் போது தண்ணி வந்துச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன பண்ணாது? நான் சொன்ன வார்த்தை புரியுதுன்னு சொல்லுங்களேன். அது சுடுமே, சுடும்போது தண்ணி அதில் புறப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன டார்ச்சர் இருக்கு பாருங்க. இந்த கிபியன் மக்களை பலிபீடத்தில் கொண்டு வந்தா ஆசாரியன் தூக்கி விசாரிச்சிருந்தா எப்படி இருக்கும்? செழிக்காம 1,20,000, 60,000, 80,000 எத்தனை பேர் இருக்கிற அத்தனை பலிகளை செலுத்தும் போது அவர்கள் செழிப்பில்லாம தேவனுடைய வேலையை, தேவனுடைய பலிபடுத்த தேவ சமூகத்தினர் கொடுத்த வேலையை இன்னால் ஒரு செய்தார்கள். பிரியமான இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, யார் தேவ சமூகத்தில் அலட்சியப்படுத்துகிறார்களோ, தேவனுடைய ஆலயத்தை அலட்சியப்படுத்துகிறார்களோ, யார் பலிபடுத்த அலட்சியப்படுத்துகிறார்களோ, பலி செலுத்துகிற கேவலமான என்கிறார்களோ, துதிப்பதை, பாடுவதை, ஆராதிப்பதை, கர்த்தரை மகிமைப்படுத்துவதை, கர்த்தருக்காய் வாழ்வதை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்களோ, அவங்க நிலைமை அப்படியே தான் இருக்கும். எதுவுமே மாறாது. என்ன மாறாது? வண்டி ஓடும். சவுலை பார்த்து என்ன பண்ணாரு? அவன் ராஜ்யத்தில் உட்கார்ந்த 2வது வருஷமே உன் ராஜ்யம் பிடுங்கி வேறவன் கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? கொடுத்தாரா?
ஏன் கொடுக்கல? எவ்வளோ வருஷம் கொடுக்கல? எவ்வளோ வருஷம் கொடுக்கல? 2வது வருஷத்தும் ராஜ்யத்தை பிடிங்கி கொடுக்குறேன்ட்டார் 13ஆம் அதிகாரத்தில். என்னது? 1:13. அந்த ராஜ்யத்தை பிடிங்கி அவர் கொடுக்கல. என்ன பண்ணல? எவ்வளோ வருஷம் கொடுக்கல? அதான் 40 வருஷம். எத்தனை வருஷம்? இன்னைக்கு நிறைய பேரோட வண்டி ஓடுறதுனால நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் என் மேல் ஃபேவரா இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிற. பைபிள் சொல்றது, அவனே கெஞ்சலாம், கர்த்தர் என் கூட இல்ல, கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கல, எனக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லி 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் அவரே புலம்புகிறார். அப்படி என்றால் சில நேரத்தில் ஐயோ உங்களை நான் பெத்தெடுத்துட்டேனே, ஐயோ உங்களுக்கு வேலை கொடுத்துட்டேனே, திருமணம் செய்துட்டேனே, ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டேனே, வீடு ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி வருத்தப்பட்டு வண்டி ஓடுத்தவரு அந்த குடும்பத்து மேல, அந்த நபர் மேல, அந்த வாழ்க்கை மேல, சபை மேல, அந்த சபை மக்கள் ஆசீர்வாதம் இருக்காது. என்ன இருக்காது? சபிச்சது யாரு? யோசுவா. யாரு? யோசுவா 9ஆம் அதிகாரம் 23 என்ன சொல்றார்? நீங்கள் சபிக்கப்பட்ட எந்த காரியம் சக்சஸ் ஆகாது. சக்சஸ் ஆச்சே இல்லையா ஒரு காரியம்? எப்ப சக்சஸ் ஆச்சு? இல்ல அது கொஞ்சம் வேலை செஞ்சான். கரெக்ட். என்ன ஃபர்ஸ்ட் சக்சஸ் கிபியோன் மக்கள் வாழ்க்கையில? வெற்றி. என்ன வெற்றி? இல்லைம்மா, உயிர் காப்பாற்றி உடன்படிக்கை பண்ணி வேலை கொடுத்தாங்க. அவங்க வேலை பாட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லை, என்ன பண்ண, தண்ணி கொண்டு வரணுமா, தண்ணி கொடுக்கலாம், வேறு கொண்டு வரலாமான்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன ஃபர்ஸ்ட் பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு? இல்லை இல்லை, கவனிங்கோ, இவங்க தேவனுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் அதிகாரமே எந்த அதிகாரமே? என்ன பாருங்க, டைம் இல்லை. யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் சில பிரச்சனை, போராட்ட, சத்துரு வருது. இந்த கிபியோன் மக்கள் எந்த மனுஷன் சபித்தானோ, நீங்க சபிக்கப்பட்ட அவனுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறாங்க போது யோசுவா நிக்கிறாரு. சூரியனை நில்லுன்றார். இன்னைக்கு எல்லா பாஸ்டருங்க ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்காக சூரியன் நிக்க வச்சாங்க. இஸ்ரேல் மக்களுக்காக நிக்க வைக்கல. யாருக்காக நிக்க வச்சாங்க? ஏன் இந்த கிபியோன் மக்களுக்காக சூரியனை கத்த 24 hours நிக்க வச்சா தெரியுமா? ஏன் நிக்க வச்சார் சூரியனை தேவன் 24 மணி நேரம்? இல்ல, இந்த மக்கள் இந்த உடன்படிக்கையே பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவ வீட்டுக்கு, பலிபீடத்துக்கு வேலை தொடங்கினார்கள். சபிச்சிட்டாரு, திட்டாரு, சண்டை வந்துச்சு, அவருக்கு எனக்கு ஆகாது, பாஸ்டர் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி என்ன பண்ணல, அவங்க வித்ட்ரா பண்ணல. என்ன பண்ண, விலகி போல. என்ன செய்யல? சாபம் இருந்துட்டு போட்டோம். என்ன பண்ணிட்டோம்? என்னது போட்டோம்? சாபத்தை எங்களை ஆஸ்வாதமாய் மாற்ற தெரியும். சாபத்தை ஆஸ்வாதம் மாற்றுக்கு ஆக்கத்தை யாரு இருக்கிறது? சகரி 8ஆம் அதிகாரம் 13 படி யாருக்கு அந்த வாக்கு இருக்கிறது? இனி நீங்கள் அந்நிய ஜாதியினரிலே சாபமா இராதபடி உங்களை என்ன பண்ணுவேன், நான் ஆஸ்வதமாய் மாற்றுகிறேன். சாபத்தை என்ன பண்ணுகிறேன்? மாட்டுகிறேன். நீங்கள் இனி சபிக்கப்பட்டவர்கள், ஆசிரியப்பட்டவர்கள். இந்த வாக்குத்தத்தெல்லாம் இஸ்லாம் மக்களுக்கு தான் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஆனா அந்த இஸ்லாம் மக்கள் தேவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் வர வர வஸ்தாய் தான் வந்தாங்க. ஒரு நல்ல வேலை தேவனுக்காக செய்யல. என்ன பண்ணல? ஒரு நல்ல வேலை இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணல? தேவனுக்காக செய்யல. இவங்க பாருங்க, சபிக்கப்பட்டவன் என்று யோசுவா சொல்லுகிறான். நீ சபிக்கப்பட்டவன் என்றான். அந்த யோசுவா வாயிலே அந்த ஜனக்காக நின்று போராடத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறார். காரணம் என்றால் he started to serve the Lord in the presence of God. தேவனை ஊழியம் செய்யும்படி, தேவனை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்காய் வாழ ஆரம்பித்தவுடனே கர்த்தர் சூரியனை நிக்க வைக்கிறார். பிரியமானவர்களே, இன்னொரு காரியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இந்த மக்கள், கிபியோன் மக்கள் கர்த்தருடைய ஊழியக்காரோடு குடும்பத்தோடு வாழ ஆரம்பிக்கிறார்கள். வாழ ஆரம்பித்தவுடனே சவுல் என்ன பண்றார்? கோவம் வந்து 86 பாஸ்டர்கள், அந்த ஊரே வந்து பாஸ்டர் இருக்கிற ஊர். எந்த ஊரு? எப்படி அந்த ட்ரைப்ஸ், ஆசாரியர்கள் இருக்கிற ஊர். ட்ரைப்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ ஒரு ஊர்ல, கவுடர் மனை ஒரு அப்படின்னு மனத்தந்தவர், அந்த மாதிரி பாஸ்டருங்களா இருக்கிறாங்க ஒரு ஊர்ல. என்ன பண்றாங்க? அவன் என்ன பண்றான்? சவுல் என்ன கட்டளை கொடுக்குறான், நீ போய் அந்த பாஸ்டெல்லாம் சாவடிச்சிடு, பாஸ்டெல்லாம் சாவடின்னு சொல்லி என்ன பண்ணா சாவடிக்கிறான். அந்த பாஸ்டர் சாவடிச்சாங்களா, அந்த வைராகி உங்களுக்கு இருக்குது. பாஸ்டர் சாவடிச்சிடலாங்க. இங்க கிபியோனை சாவடிக்கல. என்ன பண்ணல? ஆனா கிபியோனு சேர்ந்து செத்தாங்கன்ட்டு இருக்குது. அதனால அவங்க கேட்க வராங்க, எங்களை சாவடிச்சுட்டாங்க, வம்சத்தை சாவடிச்சுட்டாங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்ன பண்ணோம்? இந்த 23ஆம் சீன் அதுதான்.
இதுக்கு பிராயச்சித்தம் செய்யவே இல்லை. என்ன பண்ணது? பிராயச்சித்தம் பண்ணல. அந்த பிராயச்சித்தை உணர்த்தும்படி தான் கர்த்தர் தேசத்திலே பஞ்சத்தை கொடுத்தார். அந்த பஞ்சத்தை மாறுபடி இன்னைக்கு என்ன ஸ்தானம் இருக்கிறார்களா? தாவீது அந்த காலத்துல பெரிய ராஜா. தாவீது என்னது? அந்த ஊரே நடுங்கும். தாவீதுடைய பேரை கேட்டால் என்ன பண்ணும் பாருங்க. இந்த இடத்துல 10ஆம் அதிகாரம் வாசிங்கோ. 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்கோ. ஆ ஆ ஒன்றை போல பெரிய பட்டணமும் ஆ 1000 பாட்டிலும் ஆ இதுமானா இருந்தபடினால் ஆ அதில் மனுஷர் எல்லோரும் ஆ பலசாலிகளா இருந்தபடினாலும் ஆ மிகவும் பயந்தார்கள். ஆ ஆகையால் எஸ்ரேலின் ராஜாவாகிய ஆ அதோனிசேலே எப்ரோனின் ராஜாவாகிய ஓகேமுக்கும் ஆ யர்மூத்தேஷ் ராஜாவாகிய ராமுக்கும் வாக்கின் ராஜாவாகிய எப்ராவுக்கும் எக்லோன் ராஜாவாகிய தெபேருக்கும் ஆள் அனுப்பி, ம் நாங்கள் பியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். ம் அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த சமாதான பன்னிருந்த வார்த்தையை 2-4 வசனம் படிச்சீங்கன்னா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். என்ன பண்ணியிருக்கிறார்கள்? எதுக்கு பயப்படுறாங்க சத்துருங்க? சும்மா உடன்படிக்கை பண்ணுகிற அலறாங்க சத்துருங்க. உடன்படிக்கை அது ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவசனங்களே, எந்த ஸ்தானத்திலே கீழே முட்டி போட்டு கதறினார்களோ, எங்கள் உயிரை காப்பாற்றுங்க சொன்னார்களோ, அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டு சபிக்கப்பட்ட என்று பெயர் பெற்றவர்கள் இன்னைக்கு தாவீதுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக தாவீது கெஞ்சுகிறார். ஐயாமார்களே, நீங்கள் எங்க சுதந்திரமாகிய கர்த்தருடைய சுதந்திரமாகிய எங்க ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி என்ன பிரார்த்தனை பண்ணோம்னு சொல்லி அந்த நிலைமைக்கு ஆவிக்கிற வாழ்க்கையிலே கிபியோன் மக்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவன் ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்திலே, ஊழியக்கார் ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்திலே, முப்பிதாக்கள் ஆசீர்வதிக்க வேண்டிய ஸ்தானத்திலே, கூட பிறந்த சகோதரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தானத்திலே கிபியோன் மக்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, காரணம் அவங்களுக்கு கொடுத்த சின்ன ஊழியம். என்ன ஊழியம்? அந்த ஊழியத்தை எப்படி பண்றாங்க? மேன்மையாய் ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன பண்ணுகிறோம்? தேவ சமூகத்தில் ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாதது காரணம் என்றால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறோம்? தேவன் அலட்சியப்படுத்துகிறோம். தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய காரியத்தை, தேவன் சம்பந்த காரியத்தை அலட்சியப்படுத்தும் போது டெஃபினட்டா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது, இம்ப்ரூவ் ஆக முடியாது. அது வண்டி ஓடும். என்ன வரும்? வண்டி நல்லா இருக்கிறோம், வண்டி இருக்கிறோம், போன் இருக்கோம், போவோம், அங்க போய் சுத்துவோம். ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குல்ல. பைபிள் சொல்லி பாருங்க, அந்த 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல ஒரு வசனக்கு இவ்விதமாக சவுலுடைய வீட்டை குறித்த காரியம் நிறைவேறிச்சுன்னு சொல்லுது. ரெண்டாவது வசனம் 21:2 21ஆம் 2ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க, இல்ல சவுல் வீட்டை குறித்து தான காரியம் நிறைவேற்றி ஒரு எத்தனாசனம் எத்தனாசனமா? ஆ ஆ ஆ இல்ல இல்ல ஒரு வசனம் இருக்குது, சவுல் வீட்டை குறித்த காரியம் இப்படி நிறைவேறிச்சு முடிஞ்சுன்னு சொல்லி இருக்கு. ஓகே, கவனிங்கள் பிரியமானவர்களே, எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்ரா 2ஆம் அதிகாரம்.
59 ஆசனம் படிங்க. 59, 60. எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 59 ஆசனம் 60 ஆசனம். எப்படி ஆயிடுச்சு இஸ்ரேல் மக்கள் நிலைமை? எப்படி இருக்குது இஸ்ரேல் மக்களின் நிலைமை? எப்படி இருக்கிறது? இல்ல வம்சாவளி தேடி பார்த்தாங்க, என்னென்ன ஆக்டிவ் பண்ணி பார்த்தாங்க. இஸ்ரேல் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலையா? என்ன சொல்ல முடியல? அழகா இருக்குது. என்னது? தங்கள் வம்சத்தின்படி தேடி தங்கள் இஸ்ரேல் என்று நிரூபிக்காமல் போனார்கள். இவங்க யாரு? கிபியன் யாரு சொல்லுது? 21:2 படி இஸ்ரேல் புத்திரர் அல்ல. என்ன இல்ல? இஸ்ரேல் மக்களோட நிலைமை என்ன ஆயிக்குது? இஸ்ரேலவங்க இஸ்ரேலை நிரூபிக்காம போய் நிற்கிறாங்க. இஸ்ரேல் அல்லாதவங்க யார வந்து நிற்கிறாங்க? இஸ்ரேல் வம்சத்தில் சேர்க்கப்பட்டு வர்றாங்க. ஏன் இஸ்ரேல் வம்சத்தில் சேர்க்கப்பட்டு வர்றாங்க? அவர்கள் எல்லாரும் இஸ்ரேல் அல்லவே. அவர்கள் யாரும் இல்ல. ஆனாலுக்கு புத்திர ஸ்வீகாரம் கொடுக்கப்படுகிறது. எப்போ கர்த்தர் நம்மளை முன்குறிக்கிறார் பிரியமானவர்களே, மகனாக, மகளாக, அல்லது ஊழியராக, மூப்பராக, விசுவாசியாக, ஜெபிக்கிற மக்களாக, ஆராதிக்கிறவர்களாக, துதிக்கிற மக்களாக, தேவனுக்காய் வாழுகிற மக்களாய் முன்குறிக்கிறார்களோ, நாம் ஏற்றலுக்கு தேவனுக்கு நேரத்தை செலுத்தணும். இதே இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாங்க? எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாங்களே, எவ்வளவு டைம் கொடுத்திருந்தாங்க அவங்களுக்கு? இல்ல டைம். எகிப்து ராஜா வேலை செய்ய என்ன டைம் கொடுத்தாங்க? இந்த டைம்குள்ள இந்த செங்கல் வரணும். என்ன பண்ணணும்? இந்த டைம்குள்ள செங்கல் அறுத்து கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லை? கூலி இல்லை. என்ன இல்லை? அவங்களுக்கு என்ன இல்லை? இவங்க பாருங்க, அவ்வளோ கொடுமையாய் வாழ்ந்த மக்களே கர்த்தர் கூட்டுனவர் மோசே கிட்ட சொல்றாரு, இந்த இஸ்ரேல் மக்கள் யாருன்னு சொல்றாரு ஆண்டவர். இஸ்ரேல் மக்களை பார்த்து தேவன் என்னன்னு சொல்றாரு? 4ஆம் அதிகாரம் யாத்திராமம் 4ஆம் அதிகாரம் பார்த்து, இவன் என் குமாரன், இவன் என் ஜேஷ்ட புத்திரன் என்றார். என்ன சொல்றாரு ஆண்டவர்? இவன் என் குமாரன், இவர் யார்? எனக்கு ஜேஷ்ட புத்திரன். யார் அவளுக்கு கேட்டாங்கன்னா, இவன் என் குமாரன் ஜேஷ்ட புத்திரன். எந்த மனுஷனை தன் குமாரன் தேவன் அழைத்தாரோ அந்த வம்சத்தின் நிலைமை எப்படி இருக்குது? இஸ்ராயேல் புஸ்தகத்தின்படி தங்கள் இஸ்ரேல் என்று காண்கள். நீங்களா ஒரு கிறிஸ்தவனா? நீங்களா ஒரு விசுவாசியா? நீங்களா ஆண்டோட பிள்ளையா? நீங்க கர்த்தரை செல்லமா? சபைக்கு போறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறான்னு சொல்லி கேவலமா திட்ட வேண்டிய நிலைமைக்குள்ள வந்து விட்டுகிறது. இவங்க இஸ்ரேல் புத்திரர் அல்ல. யார் அல்ல இவங்க? ஆனா எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க இப்போ? இல்ல, இஸ்ரவேலே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை நிற்கிறாங்க. தேவன் தான் இஸ்ரவேலே நீ பாக்கியவான்னு சொல்லி தேவன் தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு எந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தானத்தில் இஸ்ரவேலுக்கு இருக்கணுமோ, இஸ்ரவேலுக்கு முப்பிதாக்கள் இருக்கணுமோ, இஸ்ரவேல் தேசம் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி ஊழியக்காரர் ஆசாரி இருக்கணுமோ, அவங்கள கிருபை இழந்து இன்னைக்கு அந்நிய மக்கள் வந்து தேவனுக்காய் வைரகாமன் என்று தேவனுக்காய் ஆராதனை செஞ்சு ஊழியம் செஞ்சு தேவனை நாமம் பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் அவங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரேல் தேச மக்கள் தங்களை ஆசீர்வதித்துக் கொள்ள முடியுமா? இல்லை. அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறது யாரு? இல்ல அந்நிய ஜனங்கள் ஜெபம் அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் சார் எருசலேமுக்காக யார் வேண்டி நிற்கிறது? இஸ்ரேல் மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல ஒருத்தன் வந்து அந்த புலம்பு சவர் நின்று ஜெபிக்க மாட்டான். டூரிஸ்டா வந்து ஜெபிப்பாங்க. யார் ஜெபிப்பாங்க? அந்த புலம்பு செவர் இருக்கிறது, வேவிங் வால். அந்த வேவிங் வால்ல வெறும் டூரிஸ்டா வந்து புலம்பி ஆண்டவரே மன்னியும் கதறாங்க தவிர இஸ்ரேல் தேசத்துக்கு யாரும் வர்றதில்ல. என்ன செய்யறதில்ல? காரணம் என்றால் இன்னைக்கு எந்த இஸ்ரவேல் மக்கள் இடி உலகத்தை ஆசீர்வதிக்கணும், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உனக்கு ஆசீர்வாதம். பைபிள் சொல்லுது, ஆபிரகாமை பார்த்து ஆசீர்வதிக்கும் போது என்ன சொன்னா தெரியுமா? கனடால நீ ஆசீர்வாத நிதியாக மார்படுத்தேன்.
எப்படி சொன்னார் ஆண்டவர்? நிதி அப்படின்றா கர்த்தர் உன்னை ட்ரெஷராய் ஆசுவத்துக்கு ட்ரெஷராய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, தாவீது முன்னாடி ஜனங்க நிக்கிறாங்க. ஐயோ நீங்க வந்துக்கிறீங்களே, என் ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி, என் தேவன் கொடுத்த சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி என்ன பிராயச்சித்தம் பண்றார்? பிராயச்சித்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மக்களின் நிலைமை எப்படி என்றால் டீக்ரேட் ஆகல, வர வர கீழே போல, வர வர தாழ்ந்து போல உயர்ந்த நிலைமையிலுக்கு வந்திருக்கிறார்கள். செஞ்ச வேலை என்ன? கிபியோன் மக்கள் செய்த வேலை என்ன? தேவ சபை, தேவனுடைய பலிபீடம், செய்ய வேண்டிய கடமைகள். இன்னைக்கு நீங்க தேவனை பற்றி கொண்ட மக்கள் தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ளணும். தேவனுடைய இடம், தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியங்கள், தேவன் சேர்த்த பாடல், ஆராதனை, துதி, ஜெபங்கள், உபவாசங்கள், கண்ணீர், தேவன் கொடுக்கிற காணிகள், தசமாங்கள் எவ்வளவு மேன்மையானதை நீங்கள் அறிந்து கொள்ள போது பிரியமானவர்களே, ஒரு நாள் வரப்போகுது. எந்த மக்கள் உங்களை பார்த்து சபிக்கப்பட்டவன் சொன்னார்களோ, எந்த மக்கள் சின்ன வேலைக்கு தண்ணீர் கொண்டு கொடுக்கிற அந்த விறகு கொண்டுகிற வேலை வைத்திருந்தார்களோ, அந்த ஜனத்தை கர்த்தர், ஜனத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில கர்த்தர் உயர்த்தி நிறுத்தினார். செஞ்சாரா இல்லையா? அவ்வளவுக்கு அந்த பாஸ்டர்களே அந்த ஊரை சாவடிக்கும் போது இவங்களை சேர்த்து சாவடிச்சாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? கொஞ்சம் பேர் தான் மீதியா இருக்கிறாங்க. மீதியாருக்கு வந்து சவுலோட வீட்டு மக்களை கேட்டு பலி செலுத்த, அது வேற விஷயம். ஆனா ஸ்டேஜ் பாருங்க எப்படி உயர்த்தப்பட்டது. நம்முடைய ஸ்டேஜ் எப்படி ஆவிக்கிற வாழ்க்கையில, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் உயர்த்தப்பட்ட அதில் சொல்ல, நான் என்னது சைக்கிளில் போனேன், பைக் வாங்கினேன், அப்புறமா கார் வாங்கினேன், அதல்ல. அது உலக ப்ராப்ளஸ் ஆண்டவர் ஈஸியாக கொடுக்குறது. என்னது? தேவன் ஈஸியாக கொடுக்குறது. சொல்கிறாங்களே என்னது, பழைய காலத்தில் எதன் வாங்கின என்ன பண்ணுவாங்க? கொசு கொடுப்பாங்க. இப்போ எதுவும் கொடுக்குறது இல்லை. என்ன பண்ணுவாங்க? கடலை பீஜா, கடலைப்பொரி, கடலைக்காய் இதெல்லாம் கொடுத்துன்னு இருந்தாங்க. என்னது சர்க்கரை, வெள்ளெல்லாம் கொடுத்துன்னு இருந்தாங்க. ஏன்னா திருப்பி கடைக்கு வரட்டோன்ட்டு. கேட்காமலே கொடுக்குறதா இந்த வண்டி, வாகனங்கள், பொருள், துணி இதெல்லாம் இருந்தது. புரியுதா நான் சொல்லுது? எது வேணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த காரியம் வேணும் நம்மளுக்கு? What we need in a spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஜனங்களை சபிக்கவும் எண்ணார்களோ, எந்த பொருள் நம்மளை கேவலமா எண்ணினார்களோ, எந்த மக்கள் நம்ம தாழ்த்தி கீழே வச்சார்களோ, அந்த ஜனத்துக்கு முன்பாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக என் தேவன் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு தேவன் செஞ்சாரா? இஸ்ரவேல் புத்திரர் அல்ல, கிபியோன் மக்கள். யாரல்ல கிபியோன் மக்கள்? யாரல்ல? எந்த ஸ்தானம்? தேவன் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் மக்களை ஆசாரியர்கள் ஆசீர்வதித்தார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தில் வந்த வம்சத்தில் பிறந்த அந்த சகோதரர்கள் அந்த மக்களை ஆசீர்வதித்தார்கள். அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறார். யாரை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறாரு? கிபியோன் மக்கள். யாரை சொல்லிக்கிறாங்க? ஏன் என்ன பண்ணாங்க? இந்த பலிபீடத்தை நீங்க பாத்தீங்கன்னா 7 விதமான பலிபீடம் இருக்குது பைபிள். எதனா ஒரு பலிபீடம் சொல்லுங்களேன். 7 பலிபீடம் இருக்குது. என்னது? அந்த பலிபீடத்தில் செல்கிற 5 பலிகள் இருக்குது. 2 எக்ஸ்ட்ரா ஆடு. சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி 5 பலிகள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், வசனத்தோடு எழுதி வச்சுக்கிறேன். நேரம் இல்லை, என்னெல்லாம் நேரம் இல்லை. இந்த பலிபீடம் எப்படின்னு சொல்லுங்களேன். பலிபீடம் எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் கீழே கடந்த கல்லெல்லாம் பொறுக்கிட்டு அப்படியே ஜோடிச்சு பலிபீடம் கட்டினாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொடைக்கானல் இருந்து பாஸ்ட் வந்தா தெரியுமா, அஜித்ன்னு சொல்லி. அந்த பாஸ்ட் வந்து நீங்க உள்ள வந்தீங்களா? இவங்கெல்லாம் யூத் மீட்டிங் முடிச்சுட்டு இப்படியே வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஆதிவாசிகள் கட்டியிருக்கிற வீடு இப்போ இருக்குது. அந்த கொடைக்கானல் கிராமத்தை கூட்டு போவாங்க. அந்த ஆதிவாசிங்க கல்களெல்லாம் ஜோடிச்சு வீடு கட்டியிருப்பாங்க. எப்படி கட்டியிருப்பாங்க? அந்த கல்களை சின்னதா தூங்குறது மட்டும் அந்த கல் கட்டியிருப்பாங்க. இன்னும் கூட அந்த ஆதிவாசியோட வீடு இருக்குது. கொடைக்கானலுக்கு நீங்க போகும்போது அந்த இடத்துக்கு கொண்டு போய் காமிப்பாங்க. நீங்க நிறைய இடத்துல போனீங்கன்னா அந்த மலைகளுக்கு போனா அந்த கல்லெல்லாம் ஜோடிச்சு கட்டியிருப்பாங்க. அப்படிதான் முதல் பலிபீடம் கட்டப்பட்டது. நோவா மூலமாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள், 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள், 22ஆம் அதிகாரம் 8 முதல் 12. இந்த இடத்துல எல்லாம் பலிபீடம் கட்டப்பட்டது. யாரால் கட்டப்பட்டது? நோவால, ஆபிரகாமால. கீழே கடந்த கல்களை பொறுக்கி கட்டினார்கள். கர்த்தர் சொன்னார், எனக்கு மண்ணினால ஒரு பலிபீடம் கட்டினார். என்ன பண்ணாரு? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதன் பிறகு யாத்திராகமம் 25 30 வெண்கலத்தினால் என்ன பண்ணி பலிபீடத்தை கட்டினார். இப்படி 7 விதமான பலிபீடங்கள் கட்டப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த கட்டப்பட்ட பலிபீடத்துக்கு சாகிறவர்களும் இன்னாளவர்களும் தேவனுடைய ஊழியத்திலே ஒருத்தர் நியமித்தா அந்த ஊழியத்தை என்ன பண்ணோம்? ரூத் சண்டே ஸ்கூல் டீச்சராக வச்சிருந்தோம். திடீர்னு கேஜி போயிடுச்சு. ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு? கேஜி போயிடுச்சு. அடுத்த வாரம் வந்துச்சு பாஸ்டர் பிரைஸ் எல்லாம் சொல்லி 1000 ரூபாய் காணி கொடுத்துச்சு. போன வாரம் ஏன் சொல்லாமல் போகலான்னு சொல்லி அழு வந்துடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு?
காசு கொடுத்துட்டு சந்தோஷமா பாஸ்டர்னாரு. போன வர ஏமா சொல்லாமல் இப்போ நீ கொடுத்து சொல்லாமல் போய்க்கிற ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, வேறு சபை போய்க்கிறாங்க. அவங்களுக்கு கேட்குறேன், நான் ஃபோன் பண்ணி காலையில் பேசிக்கிறேன், சொல்லாமல் போய்க்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்டால் பிரியமானவர்களே, அந்த பொறுப்பு சண்டே ஸ்கூலுக்கு நீ ஏன் சொல்லாமல் போனேன், என்ன பண்ண, அதுக்கு அழுவு வந்துச்சு. ஐயோ நான் சொல்லணுமாச்சு பாஸ்டர், நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லிட்டு போகிறேன்னு நான் சொன்னேன். நான் சொன்ன வார்த்தை புரியுது என்ன சொல்லுங்க, ஊழி என்பது பிரியமானவர்களே, சபை என்பது கர்த்தருடைய கார் என்பது நாம் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு டாப் லெவலில் கர்த்தர் கொண்டு வருவார். கிபியோன் மக்கள் அது பலிபீடத்துக்கு உள்ள வர லாயக்கே இல்லை. பரிசுத்த ஸ்தலத்துக்கு கால் வைக்கிறதுக்கு என்ன இல்லை, வரவே முடியாது. என்ன செய்ய முடியாது? கர்த்தர் என்ன பாக்கியம் கொடுத்திருக்கிறார், அந்த பலிபீடத்தை அந்த டச் பண்ணும்போது பைபிள் சொல்லுது, அதோனி என்பவன் தாவீதோட பையன் யோவாப் என்பவன் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆபத்து வந்துடுது. ஆபத்து வந்த உடனே பலிபீடத்தை சும்மா அந்த கொம்பை பிடிச்சுக்கிறாங்க. பலிபீடத்தை கொம்பை பிடிச்சுக்கிறாங்க. என்ன வச்சு எப்படி காப்பாத்தாரு? தலை இருக்கிற முடி கூட விழாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன் நான். அந்த பலிபீடத்தின் கொம்பை டச் பண்ணாங்க. பலிபீடத்தை கிளீன் பண்ணி பலிபீடத்தில் நெருப்பெல்லாம் ரொப்பும்போது எவ்வளோ பாக்கியம் கிடைச்சிருக்கும், எவ்வளோ. அது இந்துக்கள் மதிப்பார்கள். இந்துக்கள் தேவர் மாட புண்ணிய கெல்சா, ஐயோ தேவர் மாட புண்ணியான்ட்டு என்ன பண்ணுவாங்க, ரோடை கிளீன் பண்ணுவாங்க. அப்படியே ஏனம்மா நீர் மாட்டு கெல்த்த தேவர் பர்த்தாய்த்தே நம்ம ரோடுಗೆ தேவர் புண்ணிய சிக்தான் ரோடு கிளீன் பண்ணும்போது என்ன பண்ண, தேவர் பர்த்தாய்த்தே தேவர் தகமத்த அவர் என்ன அது. அப்படி என்றால் பிரியமானவர்களே, அந்த பலிபீடத்தின் ரெஸ்பெக்ட் சபை ஊழியங்கள் ஜபங்கள் பொறுப்பு அவங்க கொடுக்கிற எல்லா காரியத்தை அந்த மேன்மையா எண்ணுகிறார்கள். அது ஒரு வார கூத்தாடியின் கடமை அல்ல. வருஷத்துல ஒரு இடத்துல ஒரு கூத்தாடி பண்டிகை நடக்கும் தெரியுமா? கூத்தாடி பண்டிகை எங்க நடக்கும், யாருக்கு நடக்கும், இல்ல யாருக்கு நடக்கும், யாருக்கு கூத்தாடி பண்டிகை நடக்கும்? கூத்தாண்டவருக்கு. யாருக்கு? அது பேர் என்னது? கூத்தாண்டவர். அந்த பேர் என்னது? ஆண்டவர் பேர் என்னது? கூத்தாண்டவருக்கு கூத்தாடிகளே பண்டிகை நடக்கும். அது எவ்வளவு ரெஸ்பெக்டா பண்ணாங்க தெரியுமா? போன வாரம் தான் முடிச்சு. அது நான் யூடியூப்ல அட்டென்ட் பண்ணாது. என்ன பண்ண, இவனு ஆச்சரியமாக ஜனத்துங்க ஏன்னா நான் எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்றாங்க தெரியுமா அந்த விஷயத்தை. அப்படின்றால் அந்த ஒரு மேன்மை எண்ணுகிறார்கள் பிரியமானவர்களே. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நம் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். என்ன பண்றார்? சர்வம். அப்படி அவரு எப்படி உட்கார்றாரா, எப்படி இருக்குதா, உட்கார சீட் எப்படி இருக்குதா, வானம் இருக்கு, பூமி எப்படி இருக்கு, பாதப்படி அந்தப்பட்ட மகிமையின் ராஜாவின் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரரானவர் இஸ்ரவேல் பாக்கிய இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை இருக்கிறார்கள். எந்த மக்கள் இஸ்ரவேலா இருந்தார்களோ அவர்கள் இஸ்ரவேல் என்று நிரூபிக்காம நிலைமையில் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, என்ன சொல்றாங்க? நிறைய பேர் தெரியுமா, எப்போ தெரியுமா கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், எப்போ கிறிஸ்தவங்களுக்கு தெரியும்? சில வீடு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்டார் கட்டுவாங்க. ஓ இவங்க கிறிஸ்டியனான்னு தெரியும். என்ன இருக்கும் இது, இதுல தெரியாது. நீங்க டவுன்ல இந்த மாதிரி இடங்களை பாருங்க. எப்போ தெரியுமா கிறிஸ்டியன்ஸ்? எங்க வீட்டு முன்னாடி ஒரு ஸ்டார் கட்டியிருந்தாங்க, எங்க வீட்டு ஆப்போசிட்ட கிறிஸ்மஸ். அப்புறம் எங்க வீட்டு ஆப்போசிட் 23rd கேரல் வந்தாங்க, பயங்கரமா ஜனம் வந்தாங்க. எங்க வீட்டு முன்னாடி இருக்குன்னா கிறிஸ்தவோட அடையாளமா அவங்களுக்கு இல்லை. என்ன இல்லை, என்ன இல்லை, நான் சொன்னது புரியுதா? யாரோ ஒருத்தன் குடிகார ஏதோ மிஸ் ஆயிட்டான், கிறிஸ்டியன் மனையை தான் நம்ம வீட்டு கொண்டு காமிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? என்ன காமிச்சாங்க? எனக்கு சொல்ல என்றால் பிரியமான, நான் சொன்னேனே, எனக்கு காலையில் ஏஞ்சி வீட்டு பக்கத்தில் இந்த பக்கம் 2 குழந்தை அந்த பக்கம் 2 குழந்தை இருக்குது. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, JP ಪಾರ್ಕ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ, ಬಿಸಿ ಬಿಸಿ ಮಸಾಲೆ ದೋಸೆ ತಿನ್ನೋಗಿ ಕಬಾಬ್ ತಿಂತೀವನ್ನ ಫಸ್ಟು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗಿ ಬಂದು ನೆಟ್ಟಿಗನು ಗೊತ್ತು. ಆಹಾ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೇಡಿ, ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನೋ. சண்டே ஏஞ்சிட்டு ஒன்றுமே சொல்ல, நான் எல்லோ தொகுத்தா JP பார்க் ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ மசாலா தோசை சும்மா சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க தெரியும்? சின்ன சின்ன பசங்க என்ன சொல்லுவாங்க, ನಮ್ಗೆ ಗೊತ್ತು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರನು. சண்டே என்னது நமக்கு தெரியல, நம்ம பசங்களுக்கு தெரியல, தூங்கி நிற்கணுங்க. யார் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம்? நீங்க கிறிஸ்தவங்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, தேவ ஜனமாக, தேவனை ஆராதிக்கிற மக்களாக, தேவனை ஊழிய சில மக்களாக, தேவனுடைய பணிகளை, தேவனுடைய பாத்திரங்களை, தேவனுடைய உடன்படிக்கையை சுமக்கிற மக்களாய் காணப்படணும். அப்படிமான அது பாக்கியமா எண்ணுங்க. என்னைக்கு நீங்க ரெஸ்பெக்டா என்ன அனுப்புறீங்களோ கர்த்தர் டாப் லெவல்ல கர்த்தர் உயர்த்த ஆரம்பிங்க. எந்த லெவலில் உயர்த்தினார் கிபியோன் மக்களை? இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கப்பட ஐயோ என்ன செய்யணும் தயவு செய்து நீங்க சொல்லுங்க. தாவீது கெஞ்சுறார். தாவீது அக்கார்டிங் டு நான் தாவீதா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்?
கிபியோன் மக்கள் வந்துக்கிறாங்க, நான் தாவீது இருந்தா என்ன பண்ணு பெல்ல, நீங்க தாவீது என்ன பண்ணுவேன், என்னையா இந்த பக்கம் ஓவர் ஆகுது, என்ன இந்த பக்கம் வந்துட்டுக்கிற, மரியாதை ஒரு மூலையில் சவுல் என்ன பண்ணா தெரியுமா, அவனு பவுண்டரியில் வராம பார்த்துக்க நான் சொல்லியிருக்கணுமாச்சு. எஸ், அந்த ஆவிக்குரிய மனுஷன் தாவீது ஸ்பிரிச்சுவல் அந்த காரியத்தை உணர்கிற வந்தது எதுக்கு, எங்களை ஆசீர்வதிக்கப்பட. என்னது, இவங்களை ஆசீர்வத்தால் தான் எங்க சாபம் நீங்கும். ஒரு காலம் இவங்க சபிக்கப்பட்டவங்க, இப்ப என்னவாகுது, தாவீதுடைய சாபத்தை பஞ்சத்தை தேவனுடைய கோபத்தை ஆட்டுகிற மக்களாக தேவன் கிபியோன் மக்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன வச்சிருக்கிறாரு, கிபியோன் மக்களை என்ன பண்ணிக்கிறாரு, சாபம், இவங்க சபிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு தாவீதுடைய வம்சம் இஸ்ரவேல் மக்கள் சபிக்கப்பட்ட மக்களாக நிக்கிறாங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. எங்க இஸ்ரவேல் வம்சமாக்க நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் என்ன பிராயச்சித்தை என்ன பண்ண, அந்த பைபிளை படிச்சிருந்த பிராயச்சித்த வார்த்தைக்கு வாட் கைண்ட் ஆஃப் அட்டான்மெண்ட் ஐ டு டூ என்ன இருக்குது, எந்த விதமான பிராயச்சித்தம் அட்டான்மெண்ட். 7 பலிகளிலே ஒரு பலி, 6வது பலி, கமான் 6வது பலி, எஸ் 5வது கூடார இது எக்கால பண்டிகை, அட்டோன்மெண்ட், இந்த அட்டோன்மெண்ட் அப்புறமா தான் கூடார பண்டிகை. 6வது பலியா இருக்கிற அந்த பலி அட்டோன்மெண்ட். வாட் கைண்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட் கேன் ஐ டூ அப்படின்னு கேட்கிற அந்த பிராயச்சித்தை என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மனுஷனை பாவத்தை உணர்த்துகிற மக்களாக, அந்த மக்களை ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக கர்த்தர் கிபியோன் மக்களை உயர்த்திருக்கிறார். இன்னைக்கு அந்த லெவலில் உங்களை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீங்க கண்டிப்பா அநேகர் முன்பாக கேவலமாக ஒண்ணுமில்லாம சோத்துக்குள்ள பிச்சைக்காரங்கோ ஒண்ணுமே இல்லை வரும்போது நம்மளுக்கு எதனா வீட்டுக்கிட்ட சண்டை ಆಯ್ತುನಾ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಸೀಟ್ ಮನೇಲಿ ಬಂದಿದ್ರು ಒಂದೂವರೆ ಸಾವಿರ ಬಾಡಿಗೆ ಬಂದು ಇವತ್ತು ದೂರ ಜಂಬಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋ சீட் வீட்டுக்கு வந்தோம், வந்து திடீர்னு கட்டின பில்டிங் வாங்கிட்டோம். அதே பில்டிங்லே ஒரு இந்த பக்கம் ஒரு 10 வருஷமா 5 வருஷம் போயிட்டு வந்து 2 பில்டிங் வாங்கிட்டோம். என்ன பண்ணோம், எங்கள் மாமனவரோட அந்த ஃபுல் என்னது சேவிங்ஸ் பணம், என்னது பிஎலோட மொத்த சேவிங் பணம். எது சொல்ல வென்றால், நம்முடைய நிலைமையை கர்த்தரால மாற்ற முடியும், நம்முடைய சூழ்நிலையை மாற்ற முடியும், நம்முடைய தலையெழுத்தை மாற்ற, நம்முடைய சாபத்தை, வறுமையை, கஷ்டத்தை நிச்சயமா கர்த்தரால மாற்ற முடியும். எப்போனா உங்களுக்கு என்ன தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய வீட்டில், தேவனுடைய சம்பந்தப்பட்ட எந்த வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலை இந்நாள் வரலும் செய்யணும். ஒரு நாள் பாடுறது 2வது நாள் பாடுறது அல்ல, ஒரு நாள் ஜபத்துக்கு வருது 2வது நாள் ஜபத்துக்கு வர்றது அல்ல. என்னால வாய்ப்பு இருக்கிறது, அதாவது உங்களுக்கு ஒன்று வசதி இருக்குது, என்ன இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, பணம் இருக்குது, ஆண்டவர் பணம் கொடுத்துக்கிறார், எல்லா வசதி கொடுத்துக்கிறார். என்ன கொடுத்துக்கிறாரு, ஒருத்தர் வந்தார் ಕಾರೆಲ್ಲ ತೊಗೊಂಬೇಡಿನಾರು. ಯಾಕೆಂದರೆ ಕಾರ್ 10 ಲಕ್ಷ ತೊಗೊಂಡ್ರೆ 5 ಲಕ್ಷ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ, 2 ಲಕ್ಷ ಆಗುತ್ತೆ. ನಿಮಗೆ ಕಾರ್ ಬೇಕಾ ಫೋನ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಬಾಕ್ಲಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡ್ಬರ್ತಾರೆ, ಡೋರ್ ಕೈತಾರೆ, ಅಷ್ಟು ವಸತಿ ಐತೆ ನಿಮ್ಮ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ. என்ன பண்ணாதுங்க, அப்படிங்க எல்லா வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் தேவனுக்காக என்ன செய்துக்கிறீங்க? ஆனால் சார் நான் உனக்காக செய்த, எனக்காக நீ என்ன அப்படி கேட்ட நிறைய காரியத்தில் சிலர் வந்து இருக்கிறோம், சிலர் வந்து இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, கிபியோன் மக்கள் பாருங்க, அது மட்டும் இல்லை, வாருங்கள் நெகேமியா 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வெறும் தேவனுடைய இதுல என்னது பலிபீடத்துக்கு தண்ணி கொண்டுகிறது மட்டுமல்ல. டைம் ஆயிடுச்சு பாருங்க, எப்படி நான் வாழ்க்கைக்கு நிக்க வைக்கணும்னு தெரியல. நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஓகே. நெகேமியா புஸ்தகம் 2 அல்லது 3ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வீட்டு அந்த பணிவிட வேலையில் இவங்க உதவி செய்யறாங்க. அவங்கள என்ன பண்றாங்க, 3rd சாப்டர் நெகேமியா 3rd அல்லது 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது வசனம். நெகேமியா 3:7. கிபியோன் மிஸ்பா ஊர் இருக்கிற மனுஷரா இருக்கிற மக்கள் பாருங்க, நெகேமியா தான் அந்த பிளான் வந்தது, நெகேமியா தான் இந்த ஊழியத்துக்கு வந்தார்கள். இந்த ஊழியத்தில் யார் யார் மிங்கல் ஆகுறாங்க, கிபியோன் மக்கள். யாரு
எந்த ஜனங்கள், எந்த சபை, எந்த சபை மக்கள், எந்த கிறிஸ்தவ, எந்த ஆண்டோடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியத்திலே, தேவனுடைய ஊழியத்திலே, சபையிலே, பலிபீடத்திலே, துதியிலே, பாட்டிலே, ஜெபத்திலே, ஊழியத்தின் எக்ஸ்டாம்பெண்ட்ல, அதாவது ஊழியத்தில் பெருக்கத்திலே பங்காளிகளை மாறுறாங்களோ அவங்க பட்சத்தில் கர்த்தர் நிற்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு காலத்தை எப்படி வந்தாங்க? கிபியோன் மக்கள் வந்து யோசுவாவுக்கு முன்னாடி பிரியமானவர்களே இப்படி வந்து தயவு செய்து ஊர் பிச்சை கொடுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உயிர் பிச்சை கொடுங்க. கொஞ்ச நாள் கர்த்தர் இந்த பக்கம் நீக்கி வச்சுட்டார். இந்த பக்கம் வச்சு யார் உயிர் பிச்சை எடுத்து நிற்கிறாங்க? தாவீது ஜனங்க யார் எடுத்து நிற்கிறாங்க? நிச்சயமா யாரெல்லாம் உங்களுக்கு கேவலமா எண்ணாங்க, பிச்சைக்காரங்க, சோத்துக்கு இல்லாதவங்க, ₹1 இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களே கர்த்தர் உங்களுக்கு உங்க முன்னாடி கெஞ்சுற மாதிரி பண்ணுவார். மேன்மையான கர்த்தர் நிலைமையில் நிறுத்துவார். காரணம் என்றால் இந்த நிலைமையில் இந்த நிலைமை உயர்த்ததுக்கு செஞ்ச ஒரே ஒரு வேலை பிரியமான தேவட வீடு, தேவட ஆலய பலிபீடத்துக்கு தங்களால் முடிந்த ஊழியை செய்ய ஆரம்பித்தார்கள். எல்லா ஊழியம் செய்ய தேவையில்லை, முழு நேர ஊழியத்துக்கு வர தேவையில்லை. நான் பைபிள் கால் டீச் பண்ணுவது எல்லாம் பாஸ்டாங்க சொல்லலை. என்ன சொல்ல? வேதத்தை தெரிஞ்சுங்கோ, தேவனுக்கு மகத்துவம் கொடுங்கோ, தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுங்கோ, அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி எந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ண முடியல? அவங்களால தங்கள் இஸ்ரவேல் என்ன பண்ண முடியல? இவங்க என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் புத்திரர் அல்லாத இருந்து என்ன பண்ணாரா? இஸ்ரவேலை கர்த்தருடைய சுதந்திரமாயிருக்கிற, பங்கா இருக்கிற, சொத்தா இருக்கிற இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உங்களை கூட உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நிச்சயமா உங்கள் சாபங்கள் மாறும், வறுமை மாறும், கஷ்டம் மாறும், ஏழ்மை மாறும். அநேகர் உங்களை கேவலம் நினைச்ச நிலைமைகளை கர்த்தர் மாற்றி ஒரு நாள் கர்த்தர் டாப் லெவலில் கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். தேவன் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.